வணக்கம். வண்ணக்களஞ்சியத்துலேருந்து அருணா பிரேம். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் செக்ஷனில் பார்க்க போகிறது வாட்டர் பாட்டிலுக்கான ஒரு பேக்கு, அதாவது ஒரு பவுச் மாதிரி. நம்ம இப்போ எங்கே வெளியில் போனாலும் வாட்டர் பாட்டில் இல்லாமல் வெளியில் போகிறதே கிடையாது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு க்யூட்டான அழகான பேக்கு. இது குரோஷாவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். எப்படின்றது வாங்க பார்க்கலாம். காட்டன் யான் இது மாதிரி 2 கலர் நம்மளோட சாய்ஸ் தான். டார்க்காகவும் இருக்கலாம், லைட்டாகவும் இருக்கலாம். நீடில் அண்ட் சிசர் இவ்வளோ தான் இதுக்கு தேவை. யான் ஒரு 200 கிராம்ஸ் மொத்தத்தில் இருந்தாலே போதும். ஒரு பாட்டிலுக்கான கவர் போட்டு முடிச்சிட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ரவுண்டாக முன்னாடி அந்த மேஜிக் சர்க்கிள் போட்டு ஒரு ஃப்ளாட்டு இது பிளேட் மாதிரி போட்ட அதே டிசைன் தான். அதே மாதிரி போட்டுட்டு தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் ரிங்னால் நம்ம 2 லெஃப்ட் ஹேண்டில் இருக்க 2 விரலுக்கு நடுவில் நூலை கொடுத்து ஊசியில் எடுத்தோன்னா ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து 3 செயின் போட்டால் தான் ஒரு டபுள் குரோஷே வரும். 2 செயின் போட்டால் சிங்கிள் குரோஷே தான் போட முடியும். நம்ம டபுள் குரோஷேயில் தான் பேஸ் போட போகிறோம். ஸோ 3 செயின் போட்டு ஃபஸ்ட்டு 12 டபுள் குரோஷே அதுக்கு அடுத்தது போட போகிறோம். பேஸ் எப்போவுமே 12 நாட் போட்டால் தான் ஃப்ளாட்டாக கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக. இப்போ பாட்டிலோட அளவு பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ரோக்கு 12. இது காட்டன் நூலுன்றனால கொஞ்சம் சிக்கு விழும். அதனால் பொறுமையாக தான் இது போட முடியும். நூலும் கொஞ்சம் லூஸாக தான் போடணும். ரொம்ப டைட்டாக இழுத்து போட்டோன்னா ஊசியிலேருந்து நூல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நூலே காட்டன் நூலே கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் இது போட்டு இந்த காட்டன் நூலில் போட்டோன்னா தான் இது மாதிரி பேக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், லைஃப் இருக்கும். அதே நேரத்தில் எதாவது வெயிட்டு போட்டாலும் பேக் ரொம்ப லூஸ் ஆகிடாது, ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதுக்கு தான் காட்டன் நூல் யூஸ் பண்ணுறது. இதுவும் ஃபேட் ஆகாது, வாஷபிள் தான். நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த இதில் புதுசாக ஒரு ஸ்டிச் கற்றுக்க போகிறோம் இந்த கிளாஸில். அது என்னென்னா வலைத்தையல், அதாவது நெட் ஸ்டிச்சு. இந்த நெட் ஸ்டிச்சுன்றது ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக போடலாம். இப்போ பேகு, வெஜிடபிள் பேக்கு இதெல்லாம் போடுறதுக்கெலாம் இந்த ஸ்டிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு பேபி கேர்ளுக்கு டாப்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸில் குட்டியாக டாப்ஸ் மாதிரி போடணுன்னாலும் இந்த ஸ்டிச் வச்சு போடலாம். இது வச்சு நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணலாம். இந்த ஸ்டிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி, செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ 12 ஸ்டிச்சை வர்ற அளவுக்கு கரெக்டாக நம்ம அதை லூஸாக தான் போட போகிறோம். ரொம்ப டைட்டாக போட வேண்டாம், லூஸாக போட்டுட்டு அப்பப்போ கவுண்ட் பண்ணி மட்டும் போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டுட்டு இதை டைட்டாக இழுத்துட்டோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட் ரோ இது முடிக்கிறப்போ ஸ்லிப் நாட் போட்டு அதை ஜாயின் பண்ணிடணும். ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிட்டா ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு டபுள் குரோஷே ஒரு ஸ்பேஸில், அதாவது ஒரு செயினுக்குள்ளே 2 ஸ்டிச்சு. இப்போ 12 போட்டோம்னா இப்போ அகைன் நம்ம 12 போட போகிறதில்ல, ஒன்றுத்தில் 2 போட போகிறோம். ஸோ 12னா 24 ஸ்டிச்சு வரும். அடுத்தது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இது போடுறப்ப சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக வரும். ஒரு ஹோலில் 2 நாட்டு 2 ஸ்டிச்சு, 2 டபுள் குரோஷே. அதே மாதிரி போட்டுட்டு வந்தோன்னா அடுத்தது 24 இது இதுக்கு அடுத்தது போடுறப்போ அதே மாதிரி தான் 2 இதில் 4 இருக்கா மாதிரி 2 இருக்கு, அதே 2 தான் போட போகிறோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று இருக்கா மாதிரி போட்டுட்டு 2 போட்டுட்டு வந்தோன்னா 48 வரும். அதோட பேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் பாட்டிலுக்கு பேஸ் இதுக்கு மேலே தேவைப்படாது. ஃபஸ்ட்டு 12, 24, 48 இது போட்டு நம்ம வச்சு பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். பேஸ் பத்தலைன்னா அடுத்தது ஒரு லைன் தேவைன்னா, ஆனால் தேவைப்படாது. கரெக்டாக இது தான் யூஸ்வலாக இவ்வளோ தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும்.
இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வச்சு செக் பண்ணிவிட்டு இப்போ சைடு வந்து நம்ம இப்போ டேர்ன் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஃப்ளாட்டாக போட போகிறதில்ல, மேல் நோக்கி இப்போ போட போகிறோம். மேல் நோக்கி போடுறோன்னா இந்த செயின் நம்ம கடைசியாக போட்ட லைனில் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு இருக்கும். ஃப்ரண்ட்டில் போடாமல் பேக் சைடில் இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுகிட்டே, பேக் சைடுனால் செயினுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 இருக்கும். டாப்பில் நம்ம பார்க்குறப்பவே தெரியும் ஒவ்வொரு செயின்லேயும். அதில் முன்னாடி இருக்கிற செயினில் மொத்தமாக போடாமல் பேக்கில் இருக்கிற நாட்டில் நம்ம ஒரு லைன் போட்டுகிட்டே வந்தால் அது சைடு வால்வு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம வந்து 6லேருந்து 7 லைன் வரைக்கும் சிங்கிள் குரோஷே போட்டோம்னா தான் நல்ல அடர்த்தியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். பேக் வந்து பேஸ் வந்து நல்ல ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். 6லேருந்து 7 லைன் நம்ம வந்து பார்த்து போட்டுக்கணும். இப்போ பாட்டில் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேஸுக்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கீழே அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது. நான் சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சிங்கிள் குரோஷே தெரியும், டபுள் குரோஷே தெரியும், ஸ்லிப் நாட் தெரியும், அதேமாதிரி மேஜிக் ரிங்கும் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்காது என்னென்னா அந்த வலைத்தையல், அதாவது நெட்டு ஸ்டிச்சு. இந்த நெட்டு ஸ்டிச்சுன்றதும் பேசிக் இதே தான். இப்போ கலர் மாற்றிக்கலாம். ஏன்னா ஒரே கலரில் போடுறதுக்கு ஒரு கலர் மாற்றி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கலர் அந்த டார்க் கலரை கட் பண்ணிவிட்டு அடுத்த கலரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நூலில் 3 செயின், எப்பவும் போல் 3 செயின் போட்டுட்டு 4வது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு ஒரு செயின் அடுத்தது பேஸில் ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு நாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாட்டில் நம்ம அதே மாதிரி டபுள் குரோஷே ஒரு ஸ்டிச்சு ஒரு இது வந்து ஸ்கிப் பண்ணணும். அதாவது ஒரு நாட்டுக்கு நடுவில் ஒரு நாட்டு கேப் விட்டு போட போகிறோம். அப்படி போட்டோம்னா கேப் இருக்கும். மேலே வந்து ஒரு டபுள் குரோஷே முடித்ததுக்கப்புறம் ப்ளெயினாக ஒரே ஒரு அடிஷ்னலாக ஒரு மேலே ஊசியில் நாட்டு போட்டு ஒரு செயின் மட்டும் போடுவோம். பாருங்கள், டபுள் குரோஷே போட்டு முடிச்சுட்டு ஒரு பிளெயின் செயின், அது வந்து பேஸில் குத்தி எடுக்க மாட்டோம். அதுக்கு பேஸு குத்தத்துக்கு பதிலாக நம்ம மேலே நாட் போட்டுடுவோம். மேலே மட்டும் நாட் வரும், கீழே பேஸ் வந்து அந்த கேப் வரும். மேலே நாட் வரும், கீழே கேப் வரும். இந்த கேப்பில் தான் அடுத்தடுத்த லைன் நம்ம போட போகிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு செக்குடு ஸ்கொயராக கேப் இருக்காம ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஏன்னா பேக்குக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நூல் போட்டால் வெயிட் அதிகமாகிடும். இந்த நாட் போட்டிங்கன்னா நீங்கள் கேப் ரொம்ப இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கேரி பண்ணுறப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்ப வெயிட் இருக்க மாதிரி இருக்காது, கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அழகாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ரோ போடுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து ரோ போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது கேப்பு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ரோ ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த லைன் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப குயிக்காக கேப்பில் ஒரு டபுள் குரோஷேன்னு போட போகிறோம். இது வந்து 10லேருந்து 12 லைன் வரைக்கும் போடலாம். அந்த லைன் போடுற அளவுக்கு நம்ம வந்து சுற்றி இதே நாட்டை தான், அதாவது டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு இடம் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபஸ்ட் ரோக்கு மட்டும்தான் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணணும். அடுத்த ரோக்கு நம்ம கஷ்டம் இல்லை. ஏன்னா பேஸ் ரோ ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ரோலேருந்து நமக்கு குயிக்காக போட்டுகிட்டே போயிடலாம். வித்தின் 1/2 ஹவர்லேயே ஒரு இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது ஒரு பாட்டில் பேக்கையே நம்ம கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். இதே மாதிரி பொறுமையாக போட்டுக்கிட்டே இருக்கணும். இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இதே சிங்கிள் குரோஷே மட்டும்தான் போட்டு அடுத்தது வந்து இதே டார்க் கலர் பேஸில் போட்ட டார்க் கலரை வச்சு நம்ம மேலே அந்த பாட்டிலோட நெக்கு வரைக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த நாட்டை வந்து சிங்கிள் குரோஷே போட போகிறோம். கீழே பேஸில் வந்து சிங்கிள் குரோஷே, நடுவில் வந்து நெட் ஸ்டிச்சு, மேலே வந்து அதே சிங்கிள் குரோஷே போட்டு வச்சோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹேண்டில் நம்ம எப்பவும் போல் கையில் கேரி பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ லென்த்து தேவைன்னு பார்த்துட்டு ஹேண்டில் நம்ம போட போகிறோம். ஹேண்டில் போடுறதுக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, அதே சிங்கிள் குரோஷே நாட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஃபஸ்ட் ரோ மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ரோ போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது.
இப்போது டார்க் கலர் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஹேண்டில் போட போகிறோம். ஹேண்டில் போடுறதுக்கு 60 செயின் போட்டுட்டு ஏதாவது ஒரு 2 எக்ஸ்ட்ரீமில், ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஆரம்பித்து இன்னொன்று அந்த டேர்ன் பண்ணி அது எந்த அளவுக்கு தேவையோ 60 செயின் போட்டுட்டு அதில் பேஸில் கொடுத்துட்டு அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷேயில் திருப்பியும் ரிவர்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு அதே செயினில் வந்து இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணோம். அது மாதிரி 3 தடவை நம்ம 3 லைன் போட்டோம்னா ஹேண்டில், அதாவது 60 நாட் செயின் போட்டுட்டு ஹேண்டில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கையில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாட்டில் வச்சு பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். பேஸு சென்டரில் டாப் நெக் வரைக்கும் அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து ஹேண்டிலுக்கு 60 செயின் போட்டு ஒரு எட்ஜில் ஆரம்பித்து அதுக்கு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு கார்னரில் அதை ஜாயின் பண்ணிவிட்டு 60வது செயினை அதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அது ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அந்த நாட்டை ஆரம்பித்து போட்டோன்னா அடுத்த லைன் 2வது லைன் போட்டு 3லேருந்து 4 லைன் நம்ம அதே 60 செயினில் வந்து சிங்கிள் குரோஷே மட்டும்தான் போட போகிறோம். சிங்கிள் குரோஷே போட்டால் ஃப்ளாட்டாக அதே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி வந்துடும். செயின் ரொம்ப டைட்டாக போட வேணாம், கொஞ்சம் லூஸாக போட்டால் தான். ஏன்னா நீடில் நம்ம உள்ளே கொடுத்து காட்டன் நூலுன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இழுத்து போட்டோம்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போடுறப்பவே கவுண்ட் பண்ணிக்கிட்டே போடுறது தான் நல்லது. 60 வச்சுருந்தால் கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக கரெக்டாக 50லேருந்து 60 நாட் போட்டோன்னா ஒரு பேகுக்கு, பாட்டில் பேகுக்கான லென்த்து ஹேண்டிலோட லென்த்துக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணும், கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணும்னா ஒரு 70 கூட போட்டுக்கலாம். 60ன்றது 70 செயின் போட்டு இந்த ஒரு எட்ஜில் ஆரம்பித்து இன்னொரு எட்ஜில் அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் அந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து திருப்பியும் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அப்படியே அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்து அந்த சைடில் ஃபஸ்ட்டு இதில் வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து அடுத்த ரோ, அது மாதிரி 3 ரோ போட்டாலே ஒரு ஹேண்டிலுக்கான கரெக்டாக இது ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி போட்டு பாட்டில் பேக் மாதிரி இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதுக்கெல்லாம் கவர் மாதிரி போடலாம், ஃப்ளாஸ்க்குக்கு போடலாம். இன்னும் வேறு ஏதாவது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற ஐட்டத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், இதே மாடல்லையே ஃபீடிங் பாட்டிலுக்கும் கவர் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்காவது கிஃப்டாகவும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரோ போட போகிறோம். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். வலை தையல் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய நம்ம வந்து அதில் செய்யலாம். இன்னோவேட்டிவாக நிறைய ப்ராஜெக்ட் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்க்குறது எல்லாமே இதில் பேசிக் தான், பேசிக் நாட்டு தான், ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு நல்ல இதுலேயே நம்ம வேறு இதில் வந்து டிசைன்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டினோம்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். கூடவே ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.